ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டான கார்லிக் பட்டர் நானோட ரெசிபியும், பன்னீரே சேர்க்காத பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நான் செய்கிறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து கரைஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 10 முந்திரியை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் மசாலா பன்னீருக்கு பதிலாக நான் இன்றைக்கி எக்கில் செய்ய போகிறேங்க. டேஸ்ட் ஆகட்டும், டெக்ஸ்சர் ஆகட்டும் அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும். ஸோ 4 எக் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பரும் மஞ்சள் தூளும் சேர்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எக்கோட ஸ்மெல்லே வராதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் பேன் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் வச்சுட்டு இல்லைனா ஆயில் கூட தடவிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் இப்போது நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நான் கிடைக்குங்க. இது கூடவே கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பிசைய நல்லா சாஃப்டாக வந்துடும், கையில் ஒட்டாமல் வரும். 1 கப் அளவுக்கு மைதாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்தது பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சதுமே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் கை வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போயிட்டு வரும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நான் செய்கிறப்ப நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வருங்க. இப்போ இது ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது மேலே ஒரு மூடி போட்டோ இல்லை கிளாத் போட்டுட்டோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 ஹார்ஸ் விட்டுடுங்க. அப்படி இல்லைனா அதனோட சைஸ் டபுள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே நான் இதில் கொடுத்துருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம், அதனால் நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது கூடவே 12 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி முட்டையிலும் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் மாதிரியே கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம இனிஷியலாக ஊற வச்சுருந்த முந்திரியும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபில்டரும் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா வெந்ததுமே இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்காகட்டும், டெக்ஸ்சர் ஆகட்டும் அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு கூட அப்படியே தாங்க இருக்கும். இப்போ கடாயில் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து இந்த கட் பண்ணி வச்சுருந்த எக்கெல்லாம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து சூடானதுமே நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த மசாலா சேர்த்து கொதி வந்ததுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கு இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம நானுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் நல்லாவே டபுள் சைஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் வந்திருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நானில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும், ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க. ஒரு நைஃப் வச்சுட்டு ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா நானுமே ஒரே சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கையில் கூட விரிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா அது மாதிரி பூரிக்கட்டையில் கூட தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் போல் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் அது மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் கார்லிக் மிக்ஸை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மல் நான் சாப்பிட்றத விட இந்த பட்டர் கார்லிக் நானுக்கு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. பூண்டோட ஸ்மெல்லே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல சூடான தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு சுட்டுட்டு ஒரு சைடு ஃப்ளேமில் கூட காட்டி சுட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லேயே கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கிறதுனால இந்த ஸ்மோக்கு வருது இல்லைங்களா, அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான். 2 சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் மாதிரி இருக்கு இல்லையா? கொஞ்சம் மேலே பட்டர் தடவிக்கோங்க சூடாக இருக்கிறப்பவே. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு, அதாவது பன்னீர் இல்லாத பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கஸ்தூரி மேத்தி இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் மாதிரி இருக்கு இல்லைங்களா? சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.